சுகமே சொல்லுவையா. இந்த சுகமே சூழ்க இந்த வார்த்தை கிரேட் வார்த்தை அது. ஜாதகம் பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டாங்க. திரும்பி போய் பார்க்குறப்ப இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கு. அதனால பொண்ணு மாப்பிள்ளை சேரக்கூடாதுன்னு சொல்லி பிரிச்சே வச்சிருக்காங்க. பைத்தியத்தனமான மூலத்தனமான முட்டாத்தனமான நம்பிக்கை சொல்லுங்க போய். ஒரு தந்தை பக்கம் வந்தாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு குழந்தை பையன் தாமதப்படுற 2 வருஷம் கொஞ்சம் குழந்தை கிடச்சிடும் முழு சொல்லுங்கள். ஒரு சோசியல் போய் பார்த்து நீ பிறங்க நாய் மாதிரி கட்டி நீ சாப்பிட்றது குழந்தை சொல்லிட்டாங்க. நான் தச்சாந்து வீட்டுக்கு போகிறேன். அந்த பொண்ணு சாப்பிட்டு நாய் மாதிரி சாப்பிட்டு நான் யாருமா கேட்டேன். எனக்கு குழந்தை இல்லாததுக்காக ஜோசி சொன்னா சொல்லி நாய் மாதிரி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு குழந்தை கிடைக்க சொல்லியிருக்கமா ஏமா இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறேன். ஜோசியங்க நம்பணும். மக்கள் அதிகமாக மூட நம்பிக்கை கூடாது. மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஜோதிடத்தில் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்த உடனே இது உனக்கு 2 மணி கட்ட வாய்ப்பு இருக்குது, தோஷமாகும், மனைவி பிரிவு, பிரச்சனை வதி இப்படி இருந்துக்கணும். இதைத்தான் சொல்ல முடியுமே தவிர அதை மாற்றுறது எனக்கு கிடையாது. கோயில் போகிறவங்க உண்மையான பக்தியாக போகிறாங்க, சுபயத்தீட்டு போகிறாங்க. எத்தனை யுகத்தில் ஆண்டு தண்டனை பார்த்தீங்கன்னா மனைவியால், கணவனால், பிள்ளையால், அம்மா அப்பாவால், நண்பரால். நீ கர்மத்தை தப்பிக்க முடியாது. அது கொலை பண்ண நல்லா இருக்கேன், அவனுடைய கர்மத்தை அனுதிக்க அவனும் போக முடியாது. சத்தியம் உண்மை. அனுபவத்தில் பேசுகிறேன். அவர் அவனும் மகான் சொல்லல. வாழ்க்கை எல்லாமே பத்தி பிடிச்சிட்டு எல்லாம் தெரிஞ்சு செஞ்ச தவறா என்ன செஞ்சு வைப்பேன். அடிபட்டேன். ஆஹா உண்மை ரைட். ஒரு 40 வருஷமா அடிபட்டு நீங்கள் சிம்மலக்கணும், கண்ணதாசன் சிம்மலக்கணும், அவங்க எல்லாம் தத்துவத்தை தான் பேசிட்டு இருக்காங்க. கண்ணதாசன் நாங்கள் அடிபட்டு வந்தோம். நான் என்ன சொல்ல, நான் மகா நல்லவில்லைன்னு சொல்லிட்டேன் மக்கள்கிட்ட. நானும் ஒரு அற்புதமான மனுஷன் தானே. ஆசை இருக்கும்ல மனதில். நான் குட்டி குட்டி பெரிய பெரிய மகன் இல்லை. நீங்கள் பொதுவாகவே ராசி கட்டத்தை பார்த்து பலன் சொல்லியிருக்கீங்க. கூட நவாம்சம் தான் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் பாவ கட்டத்துக்கு போக மாட்டீங்க. பல வாட்டி நான் நேரில் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நான் ஒரு சமீபத்தில் நிறையா விஷயங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்போ, நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் பாதிக்கு மேலே நவாம்ச கட்டம் தான் வேலை பார்ப்போம், அதுக்கு மேலே பாவ கட்டம் தான் வேலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மையா? இல்லை ஏன்னா கல்யாணத்துக்குலாம் நவமாச கட்டம் தானே பார்க்குறாங்க. அது சரி கேட்டுருவோம் உங்ககிட்ட. நவம்சத்துக்கும் ராசிக்கும் பாவத்துக்கும் சம்மந்தம் இல்லை. பாவங்கிறது முன்ஜென்மத்தில் என்ன இருக்கோ அது நிர்ணயிக்கப்பட்ட பாவங்கிறது பாவகட்டம். அந்த பாவத்தில் பலம் வந்தால் அம்சம் தேவையில்லை, ராசி கூட தேவையில்லை. முக்கியமான பாயிண்ட்டு. ஆனால் உரிமைங்கிற ராசிக்காரர் தான் மெயின் பாயிண்ட்டு. அம்சங்கிறது அப்புறம் தான். அம்சங்கிறது ஒரு ஏகாதுடி தான். ராசியோட நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அம்சமே ராசி கட்டம் தான். நட்சத்திரம் மாறுறது தானே. 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அந்த ராசி கட்டத்தை அடுத்து அவரோட ஜென்மத்தை பார்த்து பாவம் பார்க்கணும். அம்சங்கிறது அப்படி ஒன்றும் ஒரு எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் இது இல்லை. சும்மா தொட்டுக்கிற மாதிரி ரசம் சோறு சாப்பிட்றவங்க தொட்டுக்கிறதா அம்சம் அதிகமாக எடுத்துக்கிற மாட்டேன். என்னை பொறுத்தா அது எனக்கு அது இல்லை. அம்சத்தை ராசிகரமாக மாற்றி விடுவேன். அப்படியே அம்சத்தை ராசியாக மாற்றி விடுவேன். ராசி கட்டமாக மாற்றிடுவீங்களா? புதிய போட்ட வேண்டியது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்துலேயும் போலி இருக்க மாதிரி இந்த ஜோதிடத்துலேயும் சில போலியர் வந்திருக்காங்க இருக்காங்க. அந்த மாதிரி சொன்ன ஒரு விஷயம் வந்து காதார கேட்டேன். அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு கேளுங்க. அவங்க குடும்ப ஜோதிடர்னு சொல்கிறாரு. இல்லை நான் பார்த்துட்டு தான் போனேன், சேனலில் பார்த்து தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். 10 வருஷம் முன்னாடி ஜாதகம் பார்த்துருக்காரு போல தெரியுது. ஜாதகம் பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் திரும்பி போய் பார்க்குறப்ப இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. அது ஒரு பெரிய குடும்பம். குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. அதனால பொண்ணு மாப்பிள்ளை சேரக்கூடாதுன்னு சொல்லி பிரிச்சே வச்சுருக்காங்க. 5 வருஷமாக பிரிஞ்சே இருக்காங்க. ஆனால் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. பைத்தியத்தனமான மூலத்தனமான முட்டாத்தனமான நம்பிக்கை சொல்லுங்க போய். இல்லை அதான் குரு சுக்கிரன் சேர்க்கிறது. குரு சுக்கிரன் நல்லதே, நல்ல பற்றி நல்ல மனிதன் அர்த்தம். இப்போ தான் சமயத்து ஒரு சொல்லி பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட வந்திருப்பாங்க. எங்கிட்ட வந்தாலும் தெரியல. ஒரு தந்தை பக்கம் வந்தாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு குழந்தை பையன் தாமதப்படுறப்ப 2 வருஷம் கொஞ்சம் குழந்தை கிடச்சிடும் முன்னு சொன்னேன். அவங்க என்னமோ போய் சொல்லியிருக்காங்க. போய்கிட்டு ஒரு சோசியல் போய் பார்த்து நீ பிறங்க நாய் மாதிரி கட்டி நீ சாப்பிட்றது சோறு அடிக்க குழந்தை அடிக்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பிறகு ஏன் எப்போ 15 40 1 மணி நேரம் சாப்பிட சொல்லிங்க. சோத்த கீழே நாய் மாதிரி சாப்பிடணும். இது எப்போ நடந்தது? இப்போ நடந்து ஒரு 10-15 வருஷம் அந்த அங்கே இருக்கும்போது நான் தச்சாந்து வீட்டுக்கு போகிறேன். நான் வேறு பக்கம் போகிறேன், பக்கத்தில் தண்ணி இப்போ அந்த பொண்ணு சாப்பிட்டு நாய் மாதிரி சாப்பிட்டு நான் யாருமா கேட்டேன். இவங்க குழந்தை இல்லாததுக்காக ஜோசி சொன்னா சொல்லி நாய் மாதிரி சாப்பிட்றாங்க. 1 மணி நேரம் சாப்பிடணுமா 48 நாளைக்கு. ஆனால் பைத்தியம் எத்தனை சாப்பிட்றேன். 4 நாள் ஆச்சு ஆரம்பிச்சேன். ஒரு மாதிரி வர சொல்லுமான்னு சொன்னேன். வர சொன்னாங்க. நான் தற்பெருமைக்கே பந்தாக பேசலை. குழந்தை போய் கிடைக்கணும் வந்து பார்த்துக்க என்கிட்ட. உங்களுக்கு குழந்தை கிடைக்குன்னு சொல்லியிருக்கம்மா ஏம்மா இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க பார்த்து போனீங்களே. இல்லை எங்கள் மாமி ஒரு ஆள் கூட்டு போச்சு, அவர் ஒரு பெரிய நம்பி சொன்னாங்க. பைத்தியத்தனமாக இருக்காதீங்கம்மா, குழந்தை கிடைக்கும். கத்துனேன். 2 குழந்தை பிறந்துச்சு. அது அப்படியே விட்டுருச்சு. அந்த மாதிரி சாப்பிட விட்டுருச்சு. 40 நாள் சாப்பிட்டா தான் குழந்தை பிறந்து சொன்னது மூலத்தனமான நம்பிக்கை. அது பிறந்துருச்சு. அது மாதிரி தான் குரு சுக்கரன் சேர்ந்தால் குழந்தை பாய்க்கிறது மூலத்தனமான நம்பிக்கை, அர்த்தத்தனமான நம்பிக்கை. இல்லை மாமனாருக்காகாது மாமியாருக்காக. மாமனார் வாழ்ந்தாங்க வாழ்ந்துப்பாங்க.
ஒரு சின்ன சேர்த்து பட்னியாக போட்டு மாமனை 100 வயசு வாழ போகிறாரா? ம். அது பாவம் இல்லை, ம். பிள்ளை ஏக்கம் இல்லை, அது பெரும் நரகத்தில் போக வச்சிடும். ம். அப்படின்னு மாமியார் வாழ சட்டம் இருக்கா? தன் பிள்ளை சந்தோஷம் அப்பா அம்மா இருக்காங்க சொல்லியே தன் பிள்ளைய குடும்பத்தை மனசு வாழ முடியாது, தேவையில்லை. இதே மாதிரி ஒரு கதை என்னன்னா, மாமியார் மருமகளை குடும்பப்படுத்துறத பார்த்துருக்கோம். அது வந்து பாவம் தான். நீங்க சேர விடாம பண்றத பார்த்துருக்கோம். ஒரு அம்மா ஃபோன் பண்ணி அழுகுறாங்க, எங்க அம்மா வந்து வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, இங்கேயே இருந்து சொல்றாங்க, பிரச்சனை வருது. கர்மத்துக்கு தண்டிப்பாங்க. இறைவன் மிகப்பெரியவன், இதெல்லாம் உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இல்லை, இது ஜாதகத்துல என்னதான் இல்லை, அந்த கர்மத்தை இந்த அம்மா மூலியமா அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் அந்த பொண்ணுக்கு போட்டுக்கலாம். தாய் ரூபத்திலே பேயா வரலாம், தந்திரத்திலே நரகசனம் வரலாம், இது இயற்கை. அந்தந்த கர்மத்தை அதே சொல்லலை, அது கர்மங்கள். அந்த கர்மத்தை அணிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கார் பகவான். நம்ம என்ன செய்யறது? ஆனால் ஜோசியங்க நம்பணும். மக்கள் அதிகமாக மூட நம்பிக்கை கூடாது, மூட நம்பிக்கை கூடாது, பைத்தியத்தனமாக கூடாது. அது கிடைச்சி முடிஞ்சு போச்சு, என்ன செய்யப்படுற? சரி, பரிகாரம் பண்ணால் தான் ஒரு பிரச்சனைனா ஒரு செகண்ட் போகும்போது ஒரு வீடு செத்து போயினா பூச்சில் அது கோயில் இல்லையா, குளம் இல்லையா, பரிகாரம் பண்ணலையா, ரக்கரம் இல்லையா, கிரகம் இல்லையா, ஏன் செத்தான்? சரி, வயநாட்டில் கும்பாசம் பண்ண கோயில் முன்ன போயிடுச்சு, எத்தனை செத்தாங்க? அவங்க பாவங்கள் புண்ணியம் செய்யாமல் இருந்தாங்களா? யாராருக்கு என்னென்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கோ அது நடக்குங்க நம்பிக்கை ஒன்று தான் இருக்குது. ஒன்று அந்த மாதிரி சொன்ன மாதிரி கர்மம் ஒன்று இருக்குது. ஆனால் அதை விட அன்பு, பக்தியோட தப்பிக்கலையா? பக்தியை நம்ம காப்பாற்ற முடியாதா? விதியோட தப்பிச்சு போலையா? யானை காப்பாற்றலையா? நம்ம கிளவியா கீழே பார்த்துருக்கீங்களா? நைட்டில் யானை கால் வந்துருக்கேன், அது காப்பாற்றிய இறைவன் அற்புதமான ஆளுன்னு சொல்ல வரேன். அவனுக்கு மிச்சம் உலகத்து ஒன்றுமே இல்லை. நீ செய்யறதுக்கு அனுப்பிச்சு ஆகணும். பிள்ளையை துரோகம் பண்ணுறது, மனைவி துரோகம் பண்ணுறது, கணவனை துரோகம் பண்ணுறது, அக்காதை துரோகம் பண்ணுறது, தாய் தந்த கஞ்சியெல்லாம் ஊற்றுறது, குடும்பங்கள் நம்பி நடத்தி தரும். இன்னொன்று வேற, ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கப்படாது வாழ்க்கையில். நம்பிக்கை துரோகம் குடிமையான பாவங்கள், அது பெருமை தோசம் மோசமான தோசம், மகா தோசம். அதனால் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு அவ்வளோ திருப்தி படல. இதெல்லாம் பகைவன் தான் சரி, நான் அதை பற்றி கவலையே இல்லை. என்னை பற்றி எவ்வளோ பேர் கமெண்ட் போடுறாங்க, அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை. நான் கூட அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு வந்து இறை நம்பிக்கை உண்டு, பரிகாரம் பண்ணுறவங்க பண்ணிக்கிங்க, தப்புன்னு சொல்லப்படல, உங்கள் ஆசையை திருப்திப்படுத்திங்க, அவ்வளோதான். ஆனால் என்ன பரிகாரம் பண்ணாலும் ஒன்றே சுற்றி திருக்கும். அது நிவர்த்தி என்ன? பக்தி, அன்பு, உண்மை. அதற்கு அது எதுவும் செய்ய வேணாம். ஜோதிடமும் ஆன்மீகமும் இரு கண்கள், ஜோதிடம் பக்தி இரு கண்கள், பக்தி இருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஒரு பக்கம் ஒரு கண்ணா ஜோதிடம் வச்சுட்டு இன்னொரு கண்ணா பக்தியா. ஆமா, ரெண்டு தான் வைக்க முடியும். இப்போ ஜோதி எதுக்கு வராங்க? எனக்கு என்ன நடக்க போகுது தெரிஞ்சுக்க வர்றாங்க. ஜோதி யாரு? நான் டாக்டர் மாதிரி ஒரு ஸ்கேன் பார்க்க போறீங்க, டாக்டர் பார்க்குறாரு, உனக்கு கேன்சர் இருக்கு, உனக்கு அந்த கிட்னி பிரச்சனை இருக்கு, உனக்கு சளி தொல்லை இருக்கு, உனக்கு 1000 சொல்றாங்களே. ஜோதிடத்துல என்ன தெரிஞ்சுக்கலாம்? நீங்க சொன்னதும் அது கரெக்டா தான் இருக்கு. ஜோதிடத்துல என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒரு நல்லது தெரிஞ்சுக்கலாம். நிப்பாட்ட சொல்லலாம், எனக்கு சொல்லதான் தெரியும். நிப்பாட்டு இந்த கொஞ்சம் விளைவிக்கிங்க, ஒரு கண்டம் இருக்குது, ஒரு ஆபத்து இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ சமயத்துக்கு ஒரு ஜோசியம் பார்க்க வந்தாங்க ஒரு பெரியவங்க. நான் தாண்டி எழுதியிருக்கேன், நவம்பர் 8 வரைக்கும் கண்டமான நேரம் கவனமாக இருக்குன்னு சொல்லிவிட்டுருக்கேன். ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இப்போ கோபம் அடைஞ்சிருக்காரு. இன்றைக்கி அது சரியாக போய் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, அவ்வளோ சொல்ல முடியும். தடுத்து எனக்கு சக்தி கிடையாது. எனக்கே வந்துச்சுல்ல, நான் எவ்வளோ போச்சு, இவ்வளோ ஜோசியம் தெரிஞ்சுவேன், அறிஞனால் வந்து இவ்வளோ ஆபத்து வரப்போகுது, 7 லட்சம் நடக்க போகுது, கண்டம் வரப்போகுது, எப்படின்னா இருந்தாலும் என்னை மாற்றி விட்டுச்சுல்ல. இப்போ கொள்ள போய் பேசுறது 7 தெரிஞ்சுக்கிறாங்க. ரைட்டு வந்தால் வந்து பார்க்க சரி, நீயே 7 8 ராசி பிரகாரம் குரு. நான் இது இத்தனை வயசாச்சு, நான் பார்க்காத குரு பயிற்சி இல்லை, நான் பார்க்காத சனி பயிற்சி இல்லை, நான் பார்க்காத எல்லாம் எனக்கு வயது போய்கிட்டே இருக்கு, கைட்டாக இருக்குது, நான் எதுவும் கவனிக்கிறதில்ல. அது மாற்றி போட்டோம், நம்ம ஒழுக்கமாக இருப்போமே. ஒரு இது போட்டிருந்தேன், ஒரு கமாண்ட் போட்டிருக்காங்க, 1 வாங்க 1 இலவசம். எப்படி வாங்க பாருங்க, அதாவது கோபத்தை வாங்கினால் ரத்த கொதிப்பு இலவசம், பொறாமையை வாங்கினால் தலைவலி இலவசம், வெறுப்பை வாங்கினால் பகை இலவசம், கவலையை வாங்கினால் கண்ணீர் இலவசம். இலவசம். அதுக்கு மாறாக இன்னொரு நல்லதுக்காக, நம்பிக்கை வாங்கினால் நண்பர்கள் இலவசம், நம்பிக்கை நண்பர்கள் இலவசம், உடற்பயிற்சி வாங்கினா ஆரோக்கிய இலவசம், உடற்பயிற்சி தான் ஆரோக்கிய இலவசம், அமைதியை வாங்கினா ஆனந்த இலவசம், நேர்மையை வாங்கினால் நித்திரை இலவசம், இலவசம், அன்பை வாங்கினா அனைத்தும் இலவசம். இப்போ கமெண்ட் போட்டிருக்காங்க, அப்படின்னு ஒன்று போடுறாங்க,
நோய் இல்லாத உடம்பு. கடவுள் என்ன கேட்குறேன் பாருங்க, எனக்கு அதை கூடியவன் கேட்கல. அவன் என்ன கேட்குறான்னா, ஒரு பக்தனை ஏன் கேட்குறான்னா, நோய் இல்லாத உடம்பு, கடன் இல்லாத வாழ்க்கை, அலையாத வேலை, துக்கம் கணக்கா மனசு வந்து துக்கம் கணக்காத மனது, நீண்ட ஆயுள், நொடியில் மரணம், இது எனக்கு போதும். அதாவது நோய் இல்லாத உடம்பு வேணுமா, கடன் இல்லாத வாழ்க்கை வேணுமா, ஒழுகாத வீடு ஒன்று வேணுமா, தூக்கமே இல்லாமல் தூக்கிருக்காங்கல்ல, தூக்கமே இல்லாத துக்கமே இல்லாத ஒரு தூக்கம் வேணும், துக்கமே இல்லாத மனசு நல்லா இருக்கணும், கணக்காத மனசு இருக்கணுமா, இன்னும் நான் நீண்ட ஆயுள் இருக்கணுமா, ஆனால் ஒரு நொடியில் மரணம் போய் வந்துடணுமா, இருக்கக்கூடாதான். இதை மட்டும் கொடுத்தா போதும், எனக்கு ரெண்டு வேலை இருக்கிறது ஒரு பக்தன். இதை நினைச்சு பார்க்க ஒரு ஆசையா இருக்குல்ல. இதை நிறைய கமெண்ட் அடிக்கிறாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, எப்படி சுற்றி முற்றி அலைஞ்சாலும் அங்கதான் நிற்கிறோம், நம்ம அந்த அன்பு தான் நிற்கிறோம். இந்த காலத்துல பக்திங்கிறது மறைஞ்சு போகுது. இப்போ கோயில் போகிறவங்க உண்மையான பக்தியாக போகிறாங்க, சுமையை தூக்கிட்டு போகிறாங்க. ஆமாம், சுமையை இறக்கி வைக்க தான் கோயிலுக்கு போகிறாங்க. இருக்கும் இளஞ்செடி என் பத்திக்கு என்ன உருக்கமல் கொண்டு வந்தால் உண்மையான பட்டணத்தை உட்காந்தாரு. நம்பிக்கை, நீ வா, அம்மா கொடுக்கலையா, சமைச்சு காலையில் அம்மா கொடுக்கலையா, காமாட்சி அம்மா கொடுக்கலையா, சாப்பிடலையா, இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்களா? இல்லை, சொல்லுங்க. பட்டணத்தார் கேள்வி சொல்லுங்க. நீ சொல்ல சுகமாக தான் சொல்லுங்க. பட்டணத்தார் அந்த ஆளுக்கு நைட்டை பகுத்து கேட்பார், வகுரே இப்பயே கேட்டு வாங்கிக்க, நைட்டான கிடைக்காதுன்னு வரான். அது வகுறு வாங்கி தான் பேசும்போது விட்டு வரான். நைட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துக்காரு, அப்பயே சொல்லி இப்போ கேட்க சொல்லி தாங்க முடியாது போய் ஒரு வீட்டை திரும்பி வீட்டை நுழைஞ்சி ஒரு கலையை தெரிஞ்சுக்காரு, கூழ் கலையை கீழே உடஞ்சி போச்சு. அது வந்து திருடை வந்து அடி நொறுக்கிட்டாங்க. பட்டணத்தாரியா? ஆமாம். பெத்துக்கன்னு இருக்காங்க. நல்லா பெத்துன்னு சொல்லி பார்த்தா விளக்கு போச்சு. பார்த்தா பட்டணத்தார், ஐயோ சாமி கோச்சுனேன், நான் அப்பயே சொன்னேன் கேட்க மாட்டேன் வகுது, அது பெற்றுக்கிறோம். அந்த ஞான தாழ்மை அழைச்சிக்காக பாருங்க. அப்போ சொன்னாராம், இருக்கும் இழந்தேடி என் பத்திக்கு என்ன உருக்கவன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்கு அழைத்தால் போக இனி என் தேகம் இழைத்தால் போக சொல்லி காமாட்சி போய் உட்காந்தான்னு சொல்கிறாங்க. அங்கே உட்காந்தா நைட்டு ஐயர் சாப்பிட்ற வச்சு அரிசியெல்லாம் வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்படி எங்கே பார்த்து எச்சி தட்டு அப்படியே இருக்குமா, சாப்பிட்ற தட்டு அப்படியே இருக்கா, அரிசியெல்லாம் இருக்காதான். இதே பார்க்கணும் ஐயர் கோவம் வந்துருச்சு. இங்கே பிச்சைக்காப்பை வந்திருந்தா நான் பிரச்சனை சொல்லி அவள் கதையை கேட்டேன். அது நேரம் தெரியாது. இல்லை சொல்லுங்க சார். வந்து பார்த்த உடனே இவன் எப்படியே கண்டுபிடி சொல்லி காஞ்சி மரம் சொல்லிருக்காங்க. அப்படியா, நைட்டு கண்டுபிடிங்க, அப்படியே சிறச்சதை பண்ணிட்டுக்கிட்டாரான். இவன் நைட்டு ஒழிஞ்சு பார்த்துட்டாங்க காஞ்சி மகாராஜாட்ட. காஞ்சி மரம் சொல்லியுமே இந்த சாமி என்ன செஞ்சு பார்த்துக்கலாம் இதில் பார்த்துக்கிறான். அப்படியே கோயில் கதை திறக்குதான். அம்மா ஜெகவதியா நல்லா பார்த்து எடுத்து கொண்டது பட்டண தயிரை வச்சுக்கிறான், தட்டி விடுதான் தடவை. அது அப்படியே சாப்பிட்டு கைக்கு உட்காந்துட்டான். இந்த மாதிரி எடுத்துட்டு போயிடுச்சான். அசந்து விடேனா, சாமி ஐயோ எங்களுக்கு இவ்வளோ தவம் பண்ணுறேன், இவ்வளோ நாள் கோயிலில் வேலை செய்கிறேன், இவ்வளோ நாள் தெய்வத்துக்கு தொண்டு பண்ணுறேன், எங்களுக்கு எதுவும் காட்சி தரலையே எப்படின்னு கேட்டான். எவ்வளோ ஒருத்தி வர்றா, ஏதோ கொடுக்கலாம் சாப்பிட்றேன், எனக்கு என்ன தெரியுமா. அப்போ ஞான பக்தியால் அழைஞ்சுக்காங்க பாருங்கள். இது சில கேள்விகள் தான் சொல்ல, ஏதோ இதெல்லாம் கேட்டேன். நான் இல்லாமல் இருக்குமா வாழ்க்கையில்? காஞ்சி பெரியவரே மடியில் வச்சுக்கா சாப்பாடு விட்டுனாரே, அதான் பெரிய அதித்தியம். என்னன்னா இப்போ பார்த்துருக்காங்களே, பெரியவர் பக்திங்கிறது உண்மையான பக்தி இருந்தால் எல்லாம் நடக்கும். என்னை பற்றி 10 புகழ்வாங்க 10, அதெல்லாம் கப்பல. எனக்கு தேவை அன்பு ஒன்று தான். அதான் கடவுள், அதான் உண்மை, அதான் சத்தியம். அதை மாற்றவே முடியாது. மக்களுக்கு சொல்ல வரேன், மனக்கவலைப்படாங்க, மன தடுமாற்றப்படாங்க, இதுவும் கடந்து போக நம்பிக்கை வைங்க. 1000 பிரச்சனை. உலகத்தில் அமைதியானவங்க யாருமே இல்லை. வீட்டுக்கு ஒரு தலைவாசம் அந்த காலம் சொன்ன பழமொழி தான். எல்லாத்தையும் இரவு போல் உண்டு, நாத்த மனம் உண்டு, எல்லாமே உண்டு. எல்லாம் பகுந்து தான் வரணும், சைவத்தன்மையாக இருக்கணும். வாழப்படும் கொஞ்ச நாள், 100 நாளுங்கிறது செகண்ட் தான் பகவானுக்கு. அரவிந்த் சாமி சொன்ன மாதிரி அந்த அண்டத்துலேருந்து பார்க்குறப்ப நம்மள ஒரு புள்ளி கூட இல்லை. இதுக்காக கோபம் பொறாமை எல்லாமே இருக்கு அப்படின்னாருல. சரி, என்ன நீங்கள் கோபப்பட்டு என்ன செய்ய போகிற, பொறாமை என்ன செய்ய போகிற, என்னதான் என்னதான் செய்ய போகிற? இவ்வளோ கோடி சம்பாதிச்சாலும் அம்பானி கூட 2 பகுதி இட்லி தான் சொன்னீங்க. அப்போ இருந்து சொல்கிறீங்களே, என்னதான் செய்ய போகிற, என்ன செய்ய போகிற சொல்லு, என்னன்னு செய்ய போகிற? இப்போ காசு வந்து மரியாதையா, என்ன மரியாதை? முடிச்சரியா மண்ணெல்லாம் அப்படி தான் நம்மள போயிட்டேன், என்ன மரியாதை? இந்த எம்ஜிஆருக்கு கூட எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்களும் எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை மன்னரெலாம் வாழ்ந்துருக்காங்க. தங்கத்தை சாப்பிட்ட சாக்கி சதாம் ஹுசேனை காணா, கக்குதே தங்கம் அவனையும் காணா, எவனா இருக்கானா? என்ன புகழ் நிலைக்கு போதா? எத்தனை யுகம் ஆச்சு, எத்தனையோ கோடி ஆண்டு ஆயிருக்கு, எதை நினச்சி பார்த்துருக்கோமா?
இந்த நிமிடத்துக்கு இறைவனை சேர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கய்யா, அடுத்த நிமிடம் நல்லா இருக்கட்டும். நீ போய் மனசுலாம் பார்த்துருக்க பெரிய அதிசயமான பிறவி இதை மேலே விட்டோம், நீ அடுத்த பிறவி வாங்குறதுக்கு செக்ஷன் பண்ணுங்கிறேன். அருமை அருமை. அதான் உண்மையை மாற்றணும். நல்லது பண்ணி நல்லது செய்து அந்த காலத்து பெரிய சொன்ன இதுதான் சொல்லியிருக்காங்க தவிர நீங்களும் பாபாவாகலாம், ராமர் ஆகலாம், எல்லாம் ஆகலாம், நீங்கள் ஆகலாம். தன்னம்பிக்கை வைக்கணும். போதுமா? இந்த பிறவில நீ செய்ய போற புண்ணியம் அடுத்து வர அவ்வளோதான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த பிறவி நல்லா இருக்கட்டும், அடுத்த பிறவி அப்புறம் பார்த்துக்கிறோம்னு திருப்பி வர வேண்டியது. ஒன்றும் செய்ய முடியாது. அதான் சொல்கிறேன், இறைவன் மிகப்பெரியவன். எதுவுமே நான் சொல்ல தெரியல. முதல்ல நம்மளை திருத்திக்கிறணும். இப்போ நான் சொல்கிறேன்னா சோசியல் இப்படி சொல்கிறாரே இவர் ஒழுக்கமான சொல்ல பேர் கேள்வி கமெண்ட் பண்ணுறாங்க. நான் திருந்தி அடிபட்டு என் நடத்தி உட்கத்தான் நான் படி சொல்கிறேன். அது உண்மை. நான் மாற்ற மாட்டேன். இது ஊருக்கு தான் உபதேசம், எனக்கு உபதேசம். இப்போ நான் சொல்லுவேன் எனக்குள்ளே இருக்கிறத தவிர உங்களுக்கு சொல்லவில்லை. இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதானே சொல்கிறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் சொன்னால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் கோவிக்க மாட்டேன். இப்போ குடிக்கிறாங்களா ரைட்டு கொண்டு உனக்குள்ளே தான் போகும், எனக்கு மருந்து வரும், போகிறது போகும். இப்போ நான் 1000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் தவம் பண்ணேன்னா நல்லது பண்ணா எனக்கு வழியில் ஆண்டை கொடுப்பாரு. எதுவும் மாற்றிக்கலாம். தன்னம்பிக்கை ஏன் நல்லது பண்ண சொன்னேன். உதாரணத்துக்கு சொன்னேன்ல, ஒரு செகண்ட் வண்டி வாங்கிட்டு ஏதோ புண்ணியங்களை காப்பாற்றாமா. ஆமாம் இடிச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கு 5000 10,000 சொல்லிக்கணுமே. 5000 10,000 கொடுங்க, வேதனை யாரும் வாங்குவா? நம்ம செய்கிற கர்மமும் செய்கிற பாவகம் வீண் போகவே இப்போ எந்த நூற்றி மனை தண்டிக்கும், உடம்பாலும் தண்டிக்கும், மனசாலும் தண்டிக்கும். கொள்ள போய் மனசு நிம்மதியெல்லாம் இருக்கா, கொள்ள தெரியுமா, கொடுக்கும், தூங்கவே மாட்டான். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேதனை. வாழ் இருக்காரு தொடையில் அம்மி குறைச்சி குத்திக்கிட்டே இருக்காரு, பார்க்க வைத்தே கிடையாது, சத்தியம் சொல்கிறது, குத்திக்கிட்டே இருக்காரு. பிளான் வலி தாங்க முடியல, அது குத்துனா சுகமாக இருக்கான். ஆனால் தண்ணி எப்படி கொடுக்காம பாருங்க, அந்த அந்த அம்மி அரைக்கிறாங்களே அதை வச்சு குத்திக்கிட்டே இருக்கணும் ஸ்லோவாக. பார்க்காத வைத்தியம் இல்லை, பார்க்காத தெரியல, வழி தெரியல. நான் சொல்ல உதாரணத்துக்கு நான் தான் பெரிய கெத்து, உலகத்தையே நான் தான் கடவுள், எவனும் இல்லைன்னு சொன்னவங்க 10 ஜனமே கால் பிடிச்சிக்கிச்சு. அந்த கால் பசங்க தான் கிட்டத்தட்ட அதுக்கு 1.5 வருஷம் கால் சரிப்படுத்தமா. எத்தனை யுகத்தில் ஆண்டை தண்ணி கொடுப்பா தெரியுமா? மனைவியால், கணவனால், பிள்ளையால், அம்மா அப்பாவால், நண்பரால், மனசால், உடம்பால் எந்த வரை பாவத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வர பகவான். நீ கர்மத்தை தப்பிக்க முடியாது நினைக்கிற. அது கொலை பண்ண நல்லா இருக்கேன், அவனுடைய கர்மத்தை அனுபவிக்க எவனும் போக முடியாது. சத்தியம் உண்மை, நான் கண்ட உண்மை, நான் செஞ்ச உண்மையை சொல்ல வரேன், நான் போய் சொல்ல வரல, அனுபவத்தில் பேசுகிறேன். அவர் அவனும் மகான் சொல்லலை, நான் வாழ்க்கை எல்லாமே பத்தி பிடிச்சிட்டு எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் அவன் தாங்கிறத உணர்ந்துட்டேன். நான் எவ்வளோ கலந்து இருப்பேன், எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க இத்தனை வருஷம். பார்த்துல இதை செஞ்ச தவறா என்ன செஞ்சு வைப்பேன், அடிப்பட்டேன், ஆஹா உண்மை ரைட். இந்த ஆளை திட்டம் என்ன செய்வான், அதே மாதிரி அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி 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 கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அடிபட்டு ஞானியாக இருக்கேன். பகவானுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனால் நிர்ணயங்கள் செஞ்சில் நான் சொல்கிறது, நம்ம கடமை செய்வோம், நம்ம எது தேவை நிச்சயமாக கொடுப்பாரு. வர்றதை தடுக்க முடியாது, வர்றதை யாரும் கொடுக்க முடியாது. கிடைக்கிறது கிடைக்கும், கிடைக்காது கிடைக்காது, சத்தியமாகுது. இது என்னதான் ஒரு நாள் ஒட்டுறதே ஒட்ட போகுது. அவன் மனக்கராயிட்டான், அவன் தலையெழுத்து, அறிவாயிட்டான், அவன் தலையெழுத்து. ஆரம்பித்து குழந்தை திருக்குறளை அப்படியே தகவலை படிக்குது, ஞானம் தானே. நம்மகிட்ட அந்த பையன் 10வது படிக்கிற பையன் வந்து எவ்வளோ விஷயம் பேசினாரு. உங்களை பார்த்தோன்னே ஓவியம் வரைஞ்சிடறாங்க, எப்படி வரைகிறாங்க. அதுதான் இறைவனுடைய மிக அற்புதமான படைப்பு. நான் எண்ணத்தை நீக்கிருங்க, நான் நான் அது பெரிய மனதுக்கு சத்துரு, பெரிய எதிரி, பெரிய பேய். அது இல்லை, இந்த சிம்ம லக்கணமே அப்படித்தானா? இல்லை நீங்கள் சிம்ம லக்கணம், கண்ணதாசன் சிம்ம லக்கணம், அவங்க எல்லாம் தத்துவத்தை தான் பேசிட்டு இருக்காங்க. கண்ணதாசன் நாங்கள் அடிவிட வந்தோம். இங்கே நான் என்ன சொல்ல, நான் மகா நல்லவில்லைன்னு சொல்லிட்டேன் மக்கள்கிட்ட. நானும் ஒரு அற்புதமான மனுஷன் தானே, ஆசை இருக்கும்ல மனதில். நான் குட்டி குட்டி பெரிய பெரிய மகன் இல்லை, அத்தனை உணர்ந்து வெளியே வந்துடுவேன், அவ்வளோதான் சொல்ல வரேன். செஞ்சா தப்பா ரைட்டாக உணர்ந்து வந்துடுவேன், அப்படியே வச்சுக்கலாம். அதெல்லாம் மகன் பெரிய ஞானியெல்லாம் கிடையாது. நம்ம பேசிக்கிட்டு இருந்த சுவாரஸ்யத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை முட்டேன் கீழே கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்ல வந்தாரு, நீ ஏதோ குறுக்கில் பேசி நிப்பாட்டிட்ட அப்படிம்பாங்க. அதை சொல்லி முடிச்சிருங்க. நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேனுங்கிறது எப்படின்னா, நான் சொன்னேன்ல ஜாதகத்தை என்ன கிடைக்கும்னு சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி. அதை பார்த்த உடனேயே இந்த இது இருக்குது, இந்த மாதிரி கிரகம் இருக்குது, நீ வந்து உனக்கு 2 மணிக்கு கட்ட வேண்டிய வாய்ப்பு இருக்குது, தோஷமாகும், மனைவி பிரிவு, பிரச்சனைவதி, இப்படி இருந்துக்கணும், இதைத்தான் நான் சொல்ல முடியுமே தவிர அதை மாற்றுறது எனக்கு கிடையாது. ஒரு ஜாதகம் 3 மணி கட்டுறவங்க ஜாதகம் இருக்காங்க, பாப்பமா ஒரே மாட்டி 3 மணி கட்டி 2 தை 3 கட்டி பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைய பிறக்காதுங்கிற ஜாதகம் 10 குழந்தை பெற வேண்டிய பாக்கியம் இருக்குது, அது கர்மப்பலன். நான் ஏன் சொல்ல வேணா, ஜாதகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டுபிடிக்கிறதா எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி.
அதை நான் மாற்ற முடியாது, இருக்க சொல்ல முடியும். அது வந்து பலனுங்கிறது ஒன்று தான். அதுக்கு பரிகாரங்கிறது என்ன, நம்ம மனம் தான் காரணம். நிச்சயமா நிச்சயம். ஜாதகம் இருக்கவங்களுக்கு நீங்கள் பார்த்து சொல்லிடுறீங்க, எனக்கு ஜாதகம் இல்லை, இல்லை ஒருவேளை நேரம் தப்பாக எழுதி கொடுத்து சில பேர் ஜாதகம் மட்டும் வந்துடும். அந்த நேரம் தப்பாக எழுதி கொடுத்து அவங்க வச்சு தூக்கிட்டே இருப்பாங்க, சில ஜாதகம் வந்துடும். அந்த மாதிரி ஜாதகம் வந்திருக்கா, இல்லை ஜாதகம் இல்லாதவங்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சிருக்காங்களா? இது உண்மையான வார்த்தை. இதை வச்சு மக்களை அப்படி பிடிச்சிருவாங்க. இப்போ சொல்லி வச்சுக்கலேன், மக்கள் அப்படி வந்துடும். அது ஒரு முக்கியமான பயமா இல்லை இல்லை இல்லை. நீங்கள் வந்து எப்படின்னா முதல்ல ஒரு கிளாரிஃபை பண்ணுவீங்க. ஆமாம், ஜாதகத்தை வாங்கணும்னு டக்குன்னு சொல்ல மாட்டீங்க. இது 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 இருக்கா, இருந்துச்சுன்னா ஓ ஜாதகம். அந்த மாதிரி ஜாதகம் வந்திருக்காங்க கிட்ட. ஜாதகம் வரும், ஜாதகம் இல்லாமல் வந்துருக்காங்க. அது நம்ம வந்து காலையில் 8:30 மணிக்கு வந்தது உட்காந்துருக்குது. கூட்டம் 3 மணிக்கு பார்க்குது. அம்மா ஜாதகம் இல்லைங்கம்மா, எனக்கு ஜாதகம் இல்லைங்கிறாங்க. 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைங்கிறாங்க. ஜாதகம் இல்லாமல் எனக்கு பார்க்க முடியாதும்மா. ஜாதகம் எழுதலை, ஜாதகமே இல்லை, அது என்ன பிறந்ததே தெரியாதுங்கிறாங்க. ஏன்னா ஜாதகம் இல்லைன்னு இவங்க எடுத்துட்டு வரல நினைச்சிடக்கூடாது. இல்லை ஜாதகமே பிறந்ததே தெரியாது, எல்லாம் தெரியாது. நீங்கள் பேரரசி பார்ப்பேன்னு சொன்னாங்க அப்படின்னு. நான் மந்திரவாதி இல்லை, நான் மந்திரத்தை மைய வச்சு பார்க்கறது இல்லை. தேவதை வச்சிருக்கீங்களா? இது ஒரு கட்டுக்கதை கட்டி போடுறாங்க, சொல்லிட்டு போடாத கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தேன், அதான் ஒரே ஐயா தயவுசெய்து ஏதோ ஒரு அருள் கூட கொடுங்க. நான் அங்கேருந்து எங்கிறது ரொம்ப தூரம் வந்து எங்கே வந்து கேட்டேன். திண்டிவனத்தில் வந்திருக்கோம். நான் காலையில் வந்தவங்க திருநெல்வேலிருந்து, திண்டிவனத்துலேருந்து வந்திருக்கோம். இவ்வளோ வந்து அது இவ்வளோ கார் வந்து 3 மணிக்கு வந்து பார்க்குறோம். மதியானம் சாப்பாடு சாப்பிடுங்கிறாங்க. பார்த்தேன், சரி ஆண்டவன் பார்த்த போட்டேன். இதுதான் ஒரு ஒரு நாலேஜ். பகவான் வேண்டேன். நேரத்தை பார்த்தேன், ஓரையை பார்த்தேன். ஓரை சுக்கர் ஓரை, ரைட், நல்ல நேரம், நல்ல டைம், ஹாப்பி. பேர் எப்படி கேட்டேன், ரேவதி புருஷோத்தமன், ரைட், மார்க் பண்ணேன். டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டேன். என்ன சொன்னீங்க? என்ன கேட்டு என்ன இல்லை சாமி, என்ன சொன்னீங்க? புருஷோத்தமன் ரேவதி கல்யாணம் 9 வருஷம், குழந்தை பாக்கியம் இல்லை, நம்பர் 1. நம்பர் 2, இப்போ தான் உங்கள் சிஸ்டர் ஆக்சிஜன் சேர்த்து போச்சு. 6 உங்கள் சிஸ்டர் புருஷோத்தமன் சிஸ்டர் இறந்து போச்சு, நம்பர் 2. இது லவ் மேரேஜ், ரைட்டு. நீங்கள் கொஞ்சம் அவங்க வச்சாது. அந்த பொண்ணுக்கு ரேவதிக்கு வந்து அப்பா இல்லை, அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா 2வது வாக்கப்பட்டுருச்சு. அதுக்கு இந்த பொண்ணு வந்து முதல் ஹஸ்பண்டுடைய குழந்தை. இது ஒரே பொண்ணு தான், இது அனந்தமே கிடையாது. இது தாண்டி லவ் மேரேஜ் போயிட்டு இது முத்தியம் பார்க்க, நீங்கள் முத்தியம் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு பையன் 2 சிஸ்டர், ஒரு செத்து போச்சு. உங்கள் அம்மா இப்போ இருக்காங்க. மெயின் பாயிண்ட்டு, கல்யாணம் 9 வருஷம் குழந்தை, 9 வருஷம் வச்சு குழந்தை இல்லை, நம்பர் 2, 3, 4. இப்படி கேட்டு வந்து குழந்தைய கேட்குறீங்க 1, வேலை மாறலாம்னு கேட்குறீங்க 2, ஒரு வீடு வாங்கி பிரச்சனையாக இருக்குது தீர்மா தான் கேட்குறீங்க 3வது பாயிண்ட், 4வது ஊரை விட்டு வெளியாண்டு போகலாமா 5வது. இதான மெயின் பாயிண்ட்டு. குழந்தை, வீட்டு பிரச்சனை, வேலை பிரச்சனை, 4 தான். சாமி நீங்கள் வச்சுக்கிட்டே போய் சொல்கிறீங்க. என்ன இல்லை சாமி, சத்தியமாக தான் கேட்க வந்தான், அதுதான் கேட்க வந்தான். அதை ட்ரிக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரேவதி புருஷோத்தமன், இதை வச்சு நம்ம கேட்டு அந்த நேராக முறையை பார்த்து சொன்னேன். அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை, அம்மா என்ன வாக்கப்பட்டுச்சு. நீ ஒரே பொண்ணு, வேலை பார்க்குற, நீ டாக்டர் படிக்க ஆசைப்பட்டு நின்று போய் பி முடிக்குது. பி முடி எம்எஸ் ஆசை எல்லாம் படிக்க முடியல, லவ் மேரேஜ் பண்ண. புருஷோத்தமா நீ ஒரே ஆம்பளை பையன், உனக்கு வந்து சிஸ்டர் இல்லை, உனக்கு அப்போ தான் செத்து போச்சு, கல்யாணமாக செத்து போச்சு, பிரச்சனை இல்லை. குழந்தை இது மாதிரி 4 வருஷத்துக்கு குழந்தை பாக்கி இல்லை, 9 வருஷமா. இப்போ 4ஆவது நாள், இப்போ அஷ்டமத்தி யோகம் ஆரம்பிச்சு 4 நாள் தான் அது ஆரம்பிச்சு. நான் ஏதோ ஒன்று சொல்லி 4 நாள் நல்லாச்சுன்னு சொல்லி அதெல்லாம் வரும். ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 4 நாள் ஆச்சு. வீடு வாங்கினீங்க, பிரச்சனையாக இருக்குது, வீடு முடிஞ்சு போகும், ஃபாரின் போக ஆசைப்படுறீங்க, வேலை மாற்றம், குழந்தை, 4 சக்ஸஸ் ஆகினேன். வீடு முடிஞ்சிருச்சு. இப்போ வீடு முடிஞ்சு அவங்க பார்த்து 3 மாதம் ஆகப்போகுது. வீடு முடிஞ்சிருச்சு, ஃபாரின் சான்ஸ் கிடச்சிருச்சு. ஆனால் அவங்க எதிர்பார்த்த வேறு கிடச்சது வேறு. அவங்க வந்து அம்மைக்கு எதிர்பார்த்தாங்க, அப்போ ஆசையில் கிடச்சிருக்கு, ரைட்டு. அடுத்து குழந்தைக்கு வாய்ப்பு பண்ணாங்க, பேபி குழந்தை, டெஸ்ட் டியூபி, அதை பற்றி முயற்சி பண்ணாங்க. அது 90% சக்ஸஸ் ஆயிரும். இது ஜோசியம். இது எப்படி சொல்கிறது? இல்லை, அதைத்தான் நாங்கள் கேட்குறோமே. நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்குறாங்க, இது எப்படி சொல்கிறாரு, அதனால தான் சொல்கிறேன். தெரியலையே, ஏதோ வருது மைண்டில் சொல்லிவிட்டேன், புதுசாக சொல்லிவிட்டேன். அதை கேட்ட கேள்வி நாளைக்கு மேலே தான் கேட்டாங்க. ஐயா எனக்கு பாலை வளர்த்துட்டீங்க, இந்த இதுக்காக 10 மணி உட்காந்துக்கலாம், திருப்தியாக போகிறோம் சாமி, திருப்தியாக போகிறோம் நாங்கள் ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இது வந்து இது ஃபுல்லாக வருது, அவ்வளோதான். இது தேவதையும் இல்லை, மந்திரம் இல்லை, சக்தியும் இல்லை, தன்னம்பிக்கை. நம்ம ஒரு நம்பிக்கை வச்சு அடிச்சுக்க வேண்டியது. கடவுள் நம்மளுக்கு உதவுவாருன்ற நம்பிக்கை, தன்னம்பிக்கை தான் பாயிண்ட். அந்த நம்பிக்கை நான் சொல்கிறேன், அவங்களை காக்க வைக்காத, உள்ளே சொல்லிட்டு போட்டேன், அவ்வளோதான். அவன் சித்தர் கிடையாது, பித்தர் கிடையாது. சொன்ன மாதிரி வயிறே பசி வேணும்னா சாப்பிட்டு சொன்ன மாதிரி மனசே சொல்லு, ஆத்மாவே சொல்லுன்னா சொல்லிடுது உங்களுக்கு. உண்மை.
எம்பெருமான் மிகப்பெரியவன் இல்லை, அது சொல்ல வார்த்தையே இல்லை எனக்கு. ம். ரொம்ப 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 நன்றி. உங்க பொன்னான நேரத்தை செலவழிச்சு. ஒன்றா நேரங்கள் ரைட். உங்களுக்கு நேரத்தை ரொம்ப இல்ல 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 இல்ல. இவரை காத்திருந்து கேட்டதுக்கு உங்களை பிடிக்கிறதே ரொம்ப பிஸியான விஷயம். உங்க பொன்னான நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிக்க கூட போகலாம், பொறுத்து போகல. மீண்டும் சொல்ல வரேன், வாக்கு என்னன்னா எல்லாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கை அமையும். நல்லது நினைக்க நல்லவே ஆயிடுவான். என்னத்தை அப்படி சொல்லிடுவோம். ஒரு பலம் எல்லாமே தூக்கிடலாம்ல. மனிதனுக்கு முகம் மனப்படம் வேணும். ஓம்பு கொச்சு மாதிரி இருக்கான் பார்த்துங்க, அது 10 பேர் வெட்டி போகிற அப்படியே இருக்கான் அந்த மனப்படம். இத்தனை பக்கம் இருக்கான், சிறுவன் கீழே விழுந்துட்டான். அதுக்கு என்ன காரணம்? உலகத்திலே பெரிய பல மனோபலம் மாதிரி ஒன்றுமே இல்லை உலகத்தில். அந்த படம் இருக்கா ஜெயிச்சிடலாம், அதான் நம்பிக்கை. ஓகே, நன்றி. செஞ்சில பார்த்தா மகா யோகம். நன்றி நன்றி. இந்த சுகமே சூழ்க, இந்த வார்த்தை கிரேட் வார்த்தை. இது எங்கள் குருநாத் சுவாமிநாதியை சொல்லி கொடுத்து எல்லா மக்களும் செந்தில தான் பேட்டி கேட்குறாங்க. செந்தில் வரணும், செந்தில் கேட்கணும், எதை கேட்குறேன் இப்படி கேள்வி கேட்க தான் நல்லா இருக்கு சொல்கிறது. வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி.